தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம சோதனை. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 43 முதல் 54 முடிய. நம் மத்தியில் வாழும் இறை வாக்கினர்களுக்கு செவி மடுக்கிறோமா? கப்பர்நாகுமில் வாழ்ந்த அரச அலுவலரின் நம்பிக்கை என்னிடம் உள்ளதா? என் வாழ்வில் நடைபெறும் சிறு சிறு செயல்களும் அதிசயமே என உணர்கிறேனா? ஜெபம். இயேசுவே, கப்பர்நாகும் அரச அலுவலரைப் போல் உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொள்ள அருள் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.